ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு எலக்ட்ரானிக்ஸ். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எல்லா வீடியோஸ்லயுமே பூலியன் அல்ஜிப்ராவோட ஓவர்வியூவை கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். இப்போ நம்ம பூலியன் அல்ஜிப்ராவோட மினிமைசேஷன் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்கை பத்தி பார்க்கலாம். இமேஜின் பண்ணி பாருங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு பெரிய சர்க்யூட், ஒரு 10 லாஜிக் கேட் இருக்கிற சர்க்யூட்டை வரைய சொல்றேன். இப்போ அந்த 10 லாஜிக் கேட்டுக்கு பதிலாக ஒரு 2 லாஜிக் கேட் மட்டும் வரைஞ்சனா நீங்க டைமை சேவ் பண்ணல. 10 வரைக்கும் பதிலாக 2 வரைக்கும் ரொம்ப சீக்கிரமா வரைஞ்சிடலாம்ல. அதுதான் இந்த மினிமைசேஷனோட கான்செப்ட். இது என்ன அப்படின்னு தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. பூலியன் எக்ஸ்பிரஷனோட சிம்பிளிஃபிகேஷன். எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு பாருங்க, f = a + ab அப்படின்னு இருக்கு. இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம f = a அப்படின்னு எழுதுனா ரெண்டுத்துக்குமே ஒரே அவுட்புட் தான் வரும். இது எப்படி அப்படின்னு இந்த டிஜிட்டல் டூல் வச்சு பார்க்கலாம். இப்போ இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க அதே சர்க்யூட்டை நான் இங்க வரைஞ்சிருக்கேன். a + ab அப்படின்ற சர்க்யூட், ஒரு 2 கேட் ஒரு 6 கேட் இருக்கு. தென் a ஓட வேல்யூ f ல இருக்கு. ஓகேவா? இப்போ இதோட லாஜிக் என்ன அப்படின்னா, அது a + ab பதிலா ஏன்னு மட்டும் போட்டா அதோட அவுட்புட் சேமா வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க நம்ம டிஜிட்டல் அப்படின்னு ஒரு டூலை யூஸ் பண்ணலாம். இந்த டிஜிட்டலோட டூல் பத்தின வீடியோவை நான் தனியா செப்பரேட்டா போடுறேன். ஸோ இப்போதைக்கு நீங்க கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் இந்த டிஜிட்டல் அப்படின்ற டூல். இப்போ மேல இருக்க ரன் பட்டனை கிளிக் பண்ணி நான் ரன் பண்றேன். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா b ஓட வேல்யூ இருக்கு, a ஓட வேல்யூ இருக்கு, 0 0 அப்படின்ற கண்டிஷன் இருக்கு. இப்போ நான் இங்க வந்து b ல 1 கொடுத்தேன்னு வைங்களேன், அப்பவுமே y ல எதுவுமே வரல. தட் மீன்ஸ் இந்த கண்டிஷன் என்ன, 0 1 1 0 அப்படின்ற கண்டிஷன் கொடுக்குறப்போ இந்த இடத்துல பாருங்க y ஓட வேல்யூ 1 வந்திருக்கு. இப்போ நான் 1 1 அப்படின்னு கொடுக்குறப்பவும் இதோட வேல்யூ 1 வந்திருக்கு. இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அந்த b என்ன பண்ணாலும் பாருங்களேன், இந்த அவுட்புட்ல எதுவுமே அது ரெஃப்ளெக்டே ஆக மாட்டுது. ஓகேவா? இப்போ நான் b ஆன் பண்றேன், ஆஃப் பண்றேன், ஆன் பண்றேன், ஆஃப் பண்றேன், எதுவுமே இல்லை. இதேனா ஏவோட வேல்யூ ஆஃப் பண்ணாலே இங்கேயும் ஆஃப் ஆயிடுது, ஏவோட வேல்யூ ஆன் பண்ணாலே இங்கேயும் ஆன் ஆயிடுது. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நடுவில் இருக்கிற இந்த ஹேண்ட் கேட்னால தான் இந்த ப்ராப்ளமே. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பெரிய எக்ஸ்பிரஷனுக்கு பதிலாக ஜஸ்ட்னா ஏவோட வேல்யூ தான் வந்துட்டு ஒய்யோட வேல்யூன்னு சொல்லிக்கலாம். பிகாஸ் இங்க பாருங்களேன், ஏ 0வா இருக்கா, ஒய் 0வா இருக்கு, இங்க ஏ 0வா இருக்கா, ஒய் 0வா இருக்கு. இப்போ ஏ 1ஆ மாத்திட்டேன், ஒய் 1ஆ மாறிடுச்சு. ஓகேங்களா? நான் பிஏ என்னதான் மாத்தினாலும் அது வேல்யூ மாறல. இப்போ இந்த a + ab அப்படின்ற ஒரு 2 சர்க்யூட் வரைஞ்சிருக்கோம்ல, இந்த 2 சர்க்யூட்டுமே வரையாம டைரக்டா இதுதான் அப்படின்னு நம்ம போட்டோம்னா நமக்கு எவ்வளவு ஈஸியா ஒரு வேலை முடிஞ்சிருக்கு அப்படின்னு. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த பூலியன் எக்ஸ்பிரஷனோட சிம்பிளிஃபிகேஷன் என்னன்னா, அதோட அவுட்புட் மாறாம அதோட ஈக்குவேஷன், அந்த எக்ஸ்பிரஷனை எவ்வளவு குட்டியாக்க முடியுமோ ஆக்குறது. இது எதனால அப்படின்னா, இப்போ இதுல வந்து அதிகமான ஹார்ட்வேர் தேவைப்படும். பாருங்களேன், அதிகமான கேட் லாஜிக் கேட் நம்ம வரையணும். இது அதிகமான ஸ்பேஸா ஆக்குபை பண்ணிடும். அது மாதிரி இல்லாம டிலே. ஓகேங்களா? இங்க இருக்க சிக்னல் இங்க போறதுக்கே கொஞ்சம் டிலே அதிகமா எடுத்துக்கும். இப்படி பண்றதுனால அதோட பவரும் வந்துட்டு அதிகமா எடுத்துக்கும். இப்போ நான் இந்த பூலியன் எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்றது மூலியமா எனக்கு கம்மியான லாஜிக் கேட் இல்லைன்னா லாஜிக் கேட் இல்லாம கூட வரும். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள்ல லாஜிக் கேட் இல்ல, எல்லா எக்ஸ்பிரஷனுமே லாஜிக் கேட் இல்லாம இருக்காது. ஒரு பெரிய சர்க்யூட்டா ஸ்மால் சர்க்யூட்டா மாறுற மாதிரி இருக்கும். ஏரியா வந்து கம்மியா இருக்கும், டிலேவும் கம்மியா இருக்கும், பவரும் கம்மியா இருக்கும். இதுதான் சிம்பிளா எதுக்காக பூலியன் அல்ஜிப்ரா சிம்பிளிஃபை பண்றோம் அப்படின்னு. இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் கே மேப் அப்படின்ற கான்செப்ட்லாம் வரும். அது என்ன அப்படின்னு தெளிவா போக பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பூலியன் சிம்பிளிஃபிகேஷன் பண்ண நம்ம எந்த மெத்தட் வேணா யூஸ் பண்ணலாம், எல்லாமே கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் இப்போ நாம நார்மலா படிச்சோம் இல்லையா, பூலியன் அல்ஜிப்ரா, பூலியன் லா, அதை வச்சு எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், a + ab அப்படின்னு இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த லாஸை வச்சு எப்படி வந்துட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஏ முடிச்சு இப்போ என்னோட கொஸ்டின் என்ன இருக்கு, a + ab அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இப்போ ஏவை இதை காமனா வெளியே எடுத்துடலாமா? ஸோ ஏவை காமனா வெளியே எடுத்துட்டா என்ன வரும், 1 + b அப்படின்னு. இப்போ 1 + b அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? இந்த லாவோட நேம்லாம் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு அவசியமும் இல்லை, ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த 1 + bன்றத வந்து எப்படி எழுதலாம்னு மட்டும் பாருங்களேன். இப்போ ஒரு 1 இருக்கு, + b அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? இப்போ b யோட வேல்யூ நான் ஃபர்ஸ்ட் if b = 0 அப்படின்னு போடுறேன். ஓகேவா? இப்போ என்ன வரும், 1 + 0 வேல்யூ என்ன வரும், 1 தான் வரும். இதே மாதிரி இப்போ if b = 1 போடுறேன், அப்போ 1 + 1 வேல்யூ என்ன வரும், அப்பயும் 1 தான் வரும். ஸோ நான் என்னதான் 1 + b ல 0 and 1 என்னதான் மாத்தி மாத்தி போட்டா கூட என்னோட ஆன்சர் என்ன வருது, 1 அப்படின்னு தான் வருது. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, 1 + b அப்படின்ற ஃபார்முலாக்கு அர்த்தம் வந்துட்டு 1 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதை தான் நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். அப்போ a × 1 வேல்யூ என்ன, வெறும் ஏன்னு வந்துருச்சா. இதை தான் நம்ம ஈஸியா பூலியன் லாஸ் சிம்பிளிஃபை பண்றது. இப்போ இதுல இருக்க எக்ஸாம்பிள் எல்லாம் பார்க்கலாம். 3 காமனான லா. ஓகேங்களா?
a plus 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த பூலியன் லா படி a plus 0ன்றது வந்து எடுத்துடலாம். அப்போ f equal to a அப்படின்றத ஒரு சிம்பிளிஃபைட் எக்ஸ்பிரஷன். இப்போ a plus ab அப்படின்னு இருக்கு. இப்போ ஐடெம்போடன்ட் லா படி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா a ஓட வேல்யூ வந்துட்டு a அப்படின்னு எழுதலாம்னு சொல்றாங்க. ஓகேவா, a plus a அப்படின்ற வேல்யூ ஏன்னு எழுதலாம். எப்படி நீங்க ஜஸ்ட் நீங்க வந்து போட்டு பாருங்களேன். a plus a என்ன பண்ணலாம், a வந்துட்டு காமனா வெளியே எடுத்துட்டா 1 plus 1 அப்படின்னு வரும். 1 plus 1 வந்துட்டு ஆர் கேட்ல பண்ண என்ன வரும், 1 plus 1 தானே 1 தானே வரும். அப்போ 1 வரும். அப்போ a தானே வந்திருக்கும். அப்போ இந்த லா படியே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 2 ஏக்கு பதிலாக நம்ம வந்துட்டு ஒரு ஏ போட்டா போதும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எழுதிக்கணும். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் பாருங்களேன். என்ன இருக்கு, a plus abன்னு இருக்கு. ஓகேவா, தென் a plus abன்னு இருக்கு. அப்போ நான் திருப்பி ஏவை காமனா வெளியே எடுத்துட்டா 1 plus b இருக்கும். இந்த 1 plus b எப்படி 1 மாத்தான் இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். சோ a into 1 ஓட வேல்யூ a. அப்போ இந்த மாதிரி பூலியன் அல்ஜிப்ரா வச்சு நான் சிம்பிளிஃபைடா எக்ஸ்பிரஷன் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். தென் இந்த காம்ப்ளிமெண்ட் லா, இப்போ a plus a bar அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த a plus a bar வந்து 1 அப்படின்னு பூலியன் லா வச்சு சிம்பிளிஃபை பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்த a plus a barனா என்ன, அது ஒரு காம்ப்ளிமெண்ட் லா தான். இப்போ ஜஸ்ட் நம்ம a plus a barன்னு இருக்கு. இப்போ if a equal to 0வா இருந்துச்சுன்னு வைங்களேன், a பாரோட வேல்யூ என்னவா இருக்கும், 1 இருக்கும். அப்போ இதை அப்ளை பண்ணி பாருங்க, 0 plus 1 என்ன வரும், 1 தான் வரும். இப்போ அதே மாதிரி நான் if a equal to 1 வச்சு ட்ரை பண்றேன், a பாரோட வேல்யூ 0 ஆயிரும். ஸோ 1 plus 0 என்ன ஆகும், 1 தான் வருது. ஸோ நான் என்ன பண்ணாலும் என்னோட அவுட்புட் என்ன வருது, 1 தான் வருது. ஸோ அதுதான் சிம்பிளிஃபைடு எக்ஸ்பிரஷன். ஓகேவா, அதுதான் இந்த லாவும் சொல்லுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம காமனா யூஸ் பண்ற லா. ஓகேவா, கீழே நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இது வந்து ஐடென்டிட்டி லா, இது வந்து ஐடெம்போடன்ட் லா. இந்த லா பத்திலாம் ஃபுல்லா நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஜஸ்ட் இப்போதைக்கு இந்த லாலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அப்சார்ப்ஷன் லா, தென் காம்ப்ளிமெண்ட் லா, நல் லா, டாமினன்ஸ் லா அண்ட் டபுள் காம்ப்ளிமெண்ட் லா. இந்த 6 லாஸ் தான் நம்ம அடிக்கடி ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிட்டே இருப்போம். நீங்க எதுவுமே மக்கப் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அண்டு கேட்னா என்ன, ஆறு கேட்னா என்னன்னு உங்களுக்கு தெளிவா தெரியுமா, தெரிஞ்சிருந்துச்சுன்னா எந்த எல்லாமே வனப்படம் பண்ண வேணாம். ஜஸ்ட் நீங்க 1 and 0 அப்ளை பண்ணி என்ன அவுட்புட் வரும்னு சொல்லிட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம பூலியன் லாஸ் வச்சு எப்படி வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணணும்னு ஆல்ரெடி பார்த்திருப்போம். இப்போ ட்ரூத் டேபிள வச்சு கூட நம்மளால ஒரு முடிவுக்கு வர முடியும். இப்போ அதே எக்ஸாம்பிள் பாருங்களேன். f equal to a plus ab அப்படின்னு இருக்கு. ஓகேவா, தென் அதை நான் ட்ரூத் டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். 0 0 0 1 1 0 1 1. இது நான் ஆல்ரெடி எப்படின்னு சொல்லியிருப்பேன் ட்ரூத் டேபிள் ஃபார்ம் பண்றதுலாம். தென் நான் வந்து AND கேட் யூஸ் பண்ணிருக்கேன். AND கேட்னா இந்த ஏபியோட AND கேட் 0 0 0 1 அப்படின்னு வரும். 2 1 எப்போ வருதோ அப்போ மட்டும் இங்க 1 வந்திருக்கும். ஓகேவா, 2 1 எப்போ வந்திருக்கோ அப்போ மட்டும் இங்க 1 அப்படின்னு வந்திருக்கும். தென் a plus ab, இந்த a plus ab இது ரெண்டுத்தையும் நான் வந்து ஆட் பண்றேன். 0 0 ஆட் பண்ணா 0 தான் வரும். 0 and 0 ஆட் பண்ணா 0 தான் வரப்போகுது. தென் 1 and 0 ஆட் பண்ணனா எனக்கு 1 அப்படின்னு வந்திருக்கும். தென் இங்க 1 plus 1 ஓட வேல்யூ திருப்பியும் 1 அப்படின்னு வந்திருக்கும். இப்போ இதுல என்ன நான் முடிவு எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த a plus ab ஓட வேல்யூ பாருங்களேன், 0 இருக்கு, இங்க 0 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. இப்போ இந்த a ஓட வேல்யூ பாருங்களேன், 0 இருக்கு, 0 இருக்கு, 1 இருக்கு, 1 இருக்கு. சோ இதை வச்சு நான் என்ன அப்சர்வ் பண்றேன் அப்படின்னா, இந்த a plus ab ஓட வேல்யூவும் a and அதோட வேல்யூவும் வந்துட்டு சேமா இருக்கு. சோ நான் என்ன முடிவு எடுத்துப்பேன்னா f equal to a தான் அப்படின்னு வந்து நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறேன். இது வந்துட்டு நமக்கு 2 இன்புட் இல்ல 3 இன்புட் இருந்துச்சுன்னா செட் ஆகும். ஒருவேளை நிறைய இன்புட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால உட்காந்து ட்ரூத் டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க முடியாது. இந்த மெத்தட வந்துட்டு நீங்க ரொம்ப கம்மியான வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த மெத்தட் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஒரு SOP and POS டேர்மை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் f equal to ab plus a bar b plus a b bar இப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னு என்ன தெரியுது, இங்க ஒரு b இருக்கு, இங்க ஒரு b இருக்கு. ஸோ சிம்பிளா நம்ம காமனா எடுக்க தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம். இப்போ f equal to b காமனா வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ இங்க என்ன இருக்கும், a இருக்கும் பிளஸ் a பார் இருக்கும், அதுக்கப்புறம் பிளஸ் இங்க இருக்கிற ab பாரை இப்போதைக்கு அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ a பிளஸ் a பாரோட டேர்ம், a பிளஸ் a பாரோட வேல்யூ எனக்கு வந்துட்டு 1 அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா, ஸோ நமக்கு வந்து சைட்ல வந்து பிராக்கெட்ல a பிளஸ் a பாரோட வேல்யூ 1 எழுதிக்கிறேன். எப்படி 1 வந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லிட்டேன். ஸோ ரிப்பீட் பண்ண வேணாம் அப்படின்னு நான் டைரக்டாவே போறேன். b இருக்கு, a பிளஸ் a பாரோட வேல்யூ என்ன 1. ஸோ இப்போ b இன்டூ 1 பிளஸ் a இன்டூ b பார். ஓகேவா, இப்போதைக்கு இதான் நமக்கு வந்திருக்கு. ஸோ இதை நான் வந்து பின்னு எழுதிக்கலாமா, பின்னு இருக்கு பிளஸ் ஏ பி பார் அப்படின்னு இருக்கு. ஓகேவா, இப்போ எனக்கு இன்னொரு ஒரு ஐடென்டிட்டி தெரியும். என்ன ஐடென்டிட்டினா, அப்சார்ப்ஷன் இல்லை டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஐடென்டிட்டி படி எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பார் ஒய். ஓகேவா, இப்படி இருந்துச்சுன்னா அதோட வேல்யூனா எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா, இந்த ஐடென்டிட்டிலாம் நீங்க ஒரு 6 to 7 தான் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே வீடியோ போட்டிருப்பேன், பூலியன் ஐடென்டிட்டிஸ்லாம். ஸோ அந்த பாஸ்டுலேட் ஐடென்டிட்டிஸோட வீடியோ நீங்க பாத்தீங்கனாலே இந்த லாஸ்ட் எல்லாம் நீங்க ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு மட்டும் நீங்க வந்து அதை சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இப்போ பாருங்களேன், எக்ஸ் இருக்கு, இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ன்றது தான் வந்து பியா இருக்கு. ஓகேவா, அப்போ எக்ஸ் இருக்கிற வேண்டிய இடத்துல நான் வந்துட்டு பி அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா, தென் ஒய் இருக்க வேண்டிய இடத்துல தான் ஏ அப்படின்னு இருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ
இந்த ஈக்குவேஷன் மாதிரி எழுத ட்ரை பண்ணுங்களேன். எக்ஸோட வேல்யூல என்ன இருக்கு, பி இருக்கா, ஸோ பி பிளஸ் இங்க என்ன இருக்கு, பி பாரா, எக்ஸ் பார் இருந்துச்சுன்னா பி பார்னு எழுதிக்கணும், தென் ஒய்க்கு பதிலாக ஏ எழுதிக்கணும். அப்போ ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு, எக்ஸ் பிளஸ் ஒய்னு இருக்கா, எக்ஸோட வேல்யூ என்ன பி, தென் இங்க ஒய்யோட வேல்யூ என்ன ஏ, ஸோ பி பிளஸ் ஏ அப்படின்னு எழுதலாமா. அப்போ பி பிளஸ் ஏ பி பார் அப்படின்றத நான் வந்துட்டு பி பிளஸ் ஏ அப்படின்னு எழுதுறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஏ பிளஸ் பியை நான் என்ன பண்ணாலும் சிம்பிளிஃபை பண்ணவே முடியாது. எப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை வருதோ அப்பதான் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். ஓகேவா, எந்த ஒரு பூலியன் லா ஐடென்டிட்டிஸ் எதுவுமே நம்ம வந்து போட முடியலன்னா இந்த எஃப் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு எஸ்ஓபியை அதோட சிம்பிளிஃபை பண்றது. ஜஸ்ட் பிராக்கெட்ல எடுக்க முடிஞ்சா காமனா வெளியே எடுத்து பிராக்கெட்ல எடுத்துக்கோங்க. பூலியன் லா உங்களுக்கு என்னெல்லாம் வந்து ஞாபகம் வருதோ ஒவ்வொன்றா அப்ளை பண்ணிட்டே வாங்க. ஸோ ஃபைனலா வந்துட்டு உங்களுக்கு அவுட்புட் வந்து ஃபைனலா வந்துட்டு உங்களுக்கு ஒரு மினிமைஸ்ட் எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருக்கும். சும்மா நீங்க ஜஸ்ட் இதை வெரிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, வெரிஃபைக்கு நான் தனியாக எழுதிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் அதை வெரிஃபை பண்ண போறேன். இப்போ டிஃப்ரெண்டா ஏ ஈக்குவல் 0 0 அப்ளை பண்ணுவேன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏ ஈக்குவல் டு 1 ட்ரை பண்றேன், அதே மாதிரி பி ஈக்குவல் டு 0. ஓகேவா, இப்போ இதோட நியூ எக்ஸ்பிரஷனா, அப்போ இதை நான் நியூ எழுதிக்கிறேன், எஃப் ஈக்குவல் டு எஃப் நியூ. அப்போ எஃப் நியூல இது நான் ஏ பிளஸ் பி, அதாவது 1 பிளஸ் 0 வந்து அப்ளை பண்ண என்ன ஆகும், திரும்பி 1 தான் வரப்போகுது. ஓகேவா, ஸோ இதை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் மேல இருக்க நார்மலான எஃப் எக்ஸ்பிரஷன் அதையும் நான் அப்ளை பண்ண போறேன். அப்போ அதே மாதிரி ஏ ஈக்குவல் டு 1 பி ஈக்குவல் டு 0 அப்ளை பண்றப்போ அந்த எஃபோட ஓல்டு வேல்யூ என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் ஏ இன்டூ பி, அப்போ 1 இன்டூ 0 பிளஸ் ஏ பார், அப்போ ஏ பாரோட வேல்யூ என்ன இருக்கும், 0ன்னு இருக்கும். ஏ ஒன்னா ஏ பாரோட வேல்யூ 0. ஸோ இந்த இடத்துல 0 பிளஸ் பியோட வேல்யூ எனக்கு என்ன 0 தான், பிளஸ் ஏ பி பார், அப்போ பி பாரோட வேல்யூ என்ன வரும் 1ன்னு வரும். ஏவோட வேல்யூ 1, பி பாரோட வேல்யூ 1. ஓகேங்களா, இப்போ 1 இன்டூ 0 என்ன வரும் 0 வரும், 0 இன்டூ 0 என்ன வரும் 0 தான் வரும். பட் 1 இன்டூ 1 என்ன வரும் 1 வந்துடும். ஸோ பழைய எஃபோட வேல்யூ என்ன வந்திருக்கு நமக்கு 1 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஓல்டு எஃப்ல நம்ம எந்த இன்புட் அப்ளை பண்ணாலும் நமக்கு வர ஆன்சர் தான் அந்த நியூ எஃப்லயும் வரும். பட் இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுல நாட் எக்ஸ்பிரஷன்லாம் இருக்கு. ஸோ இதுல நம்ம நாட் கேட் யூஸ் பண்ணணும், 2 ஆர் கேட் யூஸ் பண்ணணும், அது இல்லாம 3 அண்ட் கேட் யூஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ இந்த டேர்ம்ல பாருங்களேன், வெறும் ஒரே ஒரு ஆர் கேட் தான் யூஸ் பண்றோம். உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா எத்தனை ப்ராடக்ட் டேர்ம் இருக்கு, 3 ப்ராடக்ட் டேர்ம் இருக்கு. அப்போ 3 அண்ட் கேட் வந்து யூஸ் பண்ணணும். அது மாதிரி எத்தனை பிளஸ் ஆபரேட்டர் இருக்கு, 2 பிளஸ் இருக்கு. ஸோ 2 ஆர் கேட் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ எத்தனை காம்ப்ளிமெண்ட் இருக்கு, 2 காம்ப்ளிமெண்ட் இருக்கா. ஸோ நம்ம 2 நாட் கேட் வந்து யூஸ் பண்ணணும். இவ்வளவு பெரிய கேட் யூஸ் பண்ண வேண்டியதை இப்போ நான் ஏ பிளஸ் பின்னு மாத்துறதுனால ஒரே ஒரு ஆர் கேட்டை மட்டும் யூஸ் பண்ணியே நான் அதை அச்சீவ் பண்ணிடுவேன். சிம்பிளா இவ்வளவுதான் பூலியன் எக்ஸ்பிரஷனோட சிம்பிளிஃபிகேஷன். இப்போ இந்த POS எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கொடுத்த ஈக்குவேஷன் பாருங்க, ஏ பிளஸ் பி இன்டூ ஏ பிளஸ் பி பார் அப்படின்னு இருக்கு. இதை பார்த்த உடனே நமக்கு ஒரு ஐடென்டிட்டி ஞாபகம் வரும். என்ன அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ இன்டூ எக்ஸ் பிளஸ் ஜெட் அப்படின்ற ஐடென்டிட்டி. ஓகேவா, இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எக்ஸ் பிளஸ் ஒய் ஜெட் இப்படி எழுதலாம். ஓகேவா, இப்போ இதுல 3 டேர்ம் இருக்கிறதா நீங்க அசியூம் பண்ணிக்கணும். இந்த பி பார்ன்றது வந்து டிஃபரெண்ட் டேர்ம், ஜெட் டேர்மா நீங்க அசியூம் பண்ணிக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா, இப்போ இதுல எக்ஸ்ன்றது தான் என்னது ஏ, ஒய்ன்றது தான் என்னது பி, இந்த ஜெட்ன்றது தான் வந்து இங்க பி பாரா இருக்கு. இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, இப்போ லெஃப்ட் சைட்ல இருக்கிறத அப்படியே நீங்க எழுத பாருங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ என்னது எக்ஸ் ஏ பிளஸ் பி அப்படின்னு இருக்கும். தென் எக்ஸ் பிளஸ் ஜெட் என்னது ஏ பிளஸ் பி பார். ஓகேவா, இப்படிதான் நாங்க இருக்கு. ஸோ அதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஜெட்டா எழுதலாம். எக்ஸோட வேல்யூ என்ன ஏ பிளஸ் ஒய்யோட வேல்யூ என்ன பி, ஜெட்டோட வேல்யூ என்ன பி பார். இப்போ ஏ பிளஸ் பி பார் அப்படின்னு நான் வந்து மாத்திட்டேன். இப்போ பி பாருக்கு ஒரு லா இருக்கு, என்னன்னா பி பார் என்ன பண்ணாலும் அந்த இடத்துல வந்து 0 தான் வரும் அப்படின்ட்டு. இதோட ப்ரூஃப்லாம் நீங்க வந்து அந்த வீடியோவில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ரிப்பீட்டடா சொன்னா நல்லா இருக்காது. ஸோ பி பிளஸ் பி பாரோட வேல்யூ வந்துட்டு 0. ஸோ ஏ, அப்போ எஃப் ஈக்குவல் டு ஏ. இப்போ இதுல எத்தனை கேட் குறைச்சிருக்கேன்னு பாருங்களேன். இப்போ இங்க இடத்துல ஒரு பிளஸ் இருக்கு, இங்க இடத்துல ஒரு பிளஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து 2 ஆர் கேட் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ அதே மாதிரி நடுவுல ஒரே ஒரு டாட். ஓகேவா, வேற எங்கேயும் வந்து டாட் இல்லை. ஸோ ஒரே ஒரு அண்ட் கேட் யூஸ் பண்ணிருக்கேன். தென் இந்த இடத்துல ஒரே ஒரு நாட் கேட்டும் யூஸ் பண்ணிருக்கேன், மேல காம்ப்ளிமெண்ட் போட்டிருக்கிறதால. அப்போ ஒரு நாட் கேட் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ அது எத்தனை கேட்டா குறைச்சிருக்கேன் அப்படின்னா 0 கேட்டா குறைச்சிருக்கேன். ஓகேங்களா, இந்த இவ்வளவு பெரிய எக்ஸ்பிரஷனை நான் வந்து 0 கேட்டா குறைச்சிருக்கேன். இப்போ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம என்னதான் பண்ணாலும் அதோட ஆன்சர் ஏ என்னவா இருக்கோ அதுதான் வரும் அப்படின்றத அவங்க பண்ணிருக்காங்க. இதே மாதிரி நீங்க வெரிஃபை பண்ணியும் கூட பாத்துக்கலாம். வீடியோட லென்த்துக்காக நான் அதை வெரிஃபை பண்ணல. பட் நீங்க இதுலயும் நீங்க என்னதான் செக் பண்ணி பார்த்தாலும் நீங்க இங்க என்ன செக் பண்றீங்களோ அதோட அவுட்புட் தான் உங்களுக்கு மேல இருக்கிறதோட அவுட்புட்லயும் வரும். சிம்பிளா மேல யூஸ் பண்ண வேண்டிய
4 கேட்டுக்கு பதிலா கீழே நான் 0 கேட்ல அந்த வேலையை முடிச்சிட்டேன். இவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி நிறைய சம்ஸை நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். கண்டிப்பா 2 சம் சிம்பிளிஃபிகேஷனுக்கு பத்தாது. குறைஞ்சதை நீங்க ஒரு 10 to 15 சம்ஸ் இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே அந்த ஐடென்டிட்டி லாஸ்லாம் மெமரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி மெமரைஸ் ஆயிடுச்சுனாலே எந்த சிம்பிளிஃபிகேஷன் கேட்டாலும் உங்களால ஈஸியா பண்ண முடியும். கண்டிப்பா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு 3 மார்க்ல வரும். ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ல இந்த லாஸை வச்சு சிம்பிளிஃபை பண்றத விட்டுறாதீங்க. ஒவ்வொரு டைம் நம்மளால ஒரு லாஜிக் கேட்டை வச்சோ ட்ரூத் டேபிளை வச்சோ அதை சிம்பிளிஃபை பண்றது ரொம்பவும் கஷ்டம். இந்த லாஸ் மட்டும் இங்க படிச்சிருந்தீங்கன்னா அந்த லாஸ் படிக்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க. வெறும் AND கேட் அண்ட் OR கேட்டை மட்டும் நல்லா உங்களுக்கு தரவா தெரிஞ்சதுன்னு வைங்களேன், நீங்களே அந்த லாஸை வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ இவ்வளவுதான் இந்த டாபிக்கே. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க டாபிக் வச்சு ஒரு 3 ப்ராக்டிஸ் கொஸ்டின் தான், ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இதை எவ்வளவு உங்களால முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணுங்க. இந்த சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க எது வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா, எந்த லாஸ் அண்ட் ஐடென்டிட்டிஸ் வச்சுமே அதுக்கு இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு நீங்க கொண்டு வரணும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு நீங்க கொண்டு வரதுக்கு ஃபர்ஸ்ட் நான் பூலியன் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு தனியா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோல போட்டிருக்க ஒரு ஃபார்முலாவை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த பூலியன் சிம்பிளிஃபிகேஷன்ல எந்த கொஸ்டின் வந்தாலும் அதை பார்த்து நீங்க ஈஸியா பண்ண முடியும். ஸ்டார்டிங்ல அந்த இமேஜை ரெஃபர் பண்ணி போட ட்ரை பண்ணுங்க. ஒரு 5 to 10 சம்ஸ் சால்வ் பண்றப்போ ஈஸியா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிடும். நான் என்னதான் இப்ப நான் எத்தனை தடவை தான் உட்காந்து எழுதினாலும் அந்த கான்செப்ட் உங்களுக்கு புதுசா பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு 5 to 10 கொஸ்டினை மட்டும் நீங்க எடுத்து நீங்க அட்லீஸ்ட் அதை பார்த்து ட்ரை பண்ணா கூட அதுவே உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் சொன்ன கான்செப்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்களே வேற சம் ட்ரை பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு இந்த சம்ஸ் பத்தின வீடியோ வேணும்னா இதோட அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ்லாம் நான் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் நான் போடுறேன். இப்போதைக்கு ஒரு 2 எக்ஸாம்பிளோட இதோட கான்செப்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதுல நிறைய கொஸ்டின்ஸ் வேணும்னாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுல நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்து நான் போடுறேன். பிகாஸ் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் தான். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த பூலியன் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். ஒருவேளை நீங்க VLSC ஃபீல்டு எல்லாம் வேலைக்கு போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு அடிக்கடி வரும். ஒரு பெரிய ப்ராப்ளம், ஒரு பெரிய ஈக்குவேஷனை ஒரு குட்டி ஈக்குவேஷனா மாத்தினீங்க அப்படின்னா ஹார்ட்வேர்ல இருந்து ஏரியால இருந்து நிறைய விஷயம் கம்மியாகும். ஸோ இது ரொம்பவும் முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் நெக்ஸ்ட் போடுற இந்த வீடியோ வரும். மறக்காம இந்த கோர்ஸோட பிளேலிஸ்ட்டை வந்து பாருங்க. அப்பதான் ஒரு லைனா நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா ஒரு ஃப்ளோவா புரியும். நடுவில் இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா புரியாது. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிளேலிஸ்ட்டையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் கண்டென்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.